கல்யாணத்துக்காக எங்க அம்மா லோன் பணம் எடுத்து 1.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க சார். புதார் லோன்ல இருந்து என்னோட சேவிங்ஸ் வேற கொஞ்சம் நான் வச்சிருந்தேன் சார். ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். லேப் டெக்னீஷியனா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் அவங்க பழைய நகை வாங்குறது விற்கிறது இருந்தாங்க. அதாவது யாருன்னா சிவசிதம்பரம் பிள்ளை இருக்காங்களே, மலேசியன் சுந்தரம் ஜுவல்லரி ராஜாங்கிறாங்கல்ல சார், அவங்க கிட்ட தான் சார் ஆல்ரெடி பக்கத்துல லதாங்கிறவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமா தான் சார் எனக்கு அவங்கள தெரியும். அவங்கள்ட்ட தான் சார் கல்யாணத்துக்காக 16 கிராம் செய்ய சொல்லி 1.5 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் முன் தொகையாக நானும் என் அக்கா வீட்டுக்காரும் கொண்டு போய் நேரடியாக கொடுத்துட்டு வந்தோம் சார். ஏப்ரல் மாதம் போய் கேட்குறப்ப ஜூன் ஜூலையில் வாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஜூலை மாதம் 8ஆம் தேதி நைட்டு நான் போய் கேட்டப்போ 9ஆம் தேதி புதன்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க சார். புதன்கிழமை காலையில் போய் கடை பூட்டி இருந்துச்சு சார். சரி ஏதோ வெளில போயிருப்பாங்க போல, கடையில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் மேரேஜ்னு சொன்னாங்க. அங்கே தான் போயிருப்பாங்கன்ட்டு நானும் வந்துட்டேன் சார். செவ்வாய்க்கிழமை அவங்க கடையில் வேலை பார்க்குற மோனிஷா வித்யாங்கிற பொண்ணு கால் பண்ணி இது மாதிரி எங்கள் சார் எங்களை வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க, லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. கடையை மறுநாள் காலைல போகிறப்போ கடையை பூட்டிட்டு தலைமறைவாயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. நீங்கள் கொடுத்த நகை செஞ்சதெல்லாம் எங்கன்னு தெரியல, நீங்கள் யார்கிட்டயாவது கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நான் பணம் கொடுத்ததுக்காக சீட்டு பணம் இல்லை சார், நகை செய்ய சொல்கிறதுக்காக கொடுத்தேன் சார். நான் கொடுத்ததுக்கான ரசீது எல்லாமே என்கிட்ட இருக்குது சார். ஜிபே பண்ணதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. எப்படியாவது எனக்கு நெக்ஸ்ட் மந்த் என் கல்யாணம் சார். எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்த பணமாவோ இல்லாட்டி நகையாவது வாங்கி கொடுத்துருங்க சார். எங்கள் வீட்டில் என்ன விட மாட்டாங்க சார். இது என் லைஃப் பிரச்சனை சார். எனக்கு ஏஜ் 29 ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் எப்படி சார் நான் மேரேஜ் லைஃப் எப்படி சார் நான் வாழ்ந்தது? எங்க வீட்டுல 4 பொண்ணு சார். நான் தான் சார் லாஸ்ட். எப்படியாவது என் பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். 2 பவுன் 16 கிராம் செய்ய சொல்லி கொடுத்துருங்க சார். என் பேர் செந்தமிழ் செல்வி சார். நாங்கள் நகைக்கடை வச்சுருக்கோம். நாங்கள் மலேசியா சுந்தரம் ஜுவல்லரின்னு சிவசிதம்பரம்ல மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாரு. அவர்கிட்ட வெள்ளி ஹோல்சேல் பண்ணுறேன். நான் வெள்ளி ஹோல்சேல் கொடுத்தேன் அவர்கிட்ட. அவர் என்னோட ஒரு 30 கிலோ என்னோடது அவர் தர வேண்டியது இருக்குது. அதுக்கான எவிடன்ஸு, நோட்டு, கையெழுத்து, அவர் போட்ட கையெழுத்து எல்லாமே வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு அவர் ஓடி போயிட்டார். எனக்கு அதை மீட்டு தரணும்னு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எவ்வளோ மதிப்பு சார்? 30 லட்சம் சார். 30 லட்சம் 30 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் சார். வெள்ளி பொருள். இப்போ என்ன சார், எத்தனை பேர் சார் நீங்கள் இப்போ இதில் 160 பேர் இப்போ கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க. பாக்கி இன்னும் ஒரு 300 பேர்கிட்ட வெளியில் வராமல் இருக்காங்க எல்லாரும். மொத்தமாக 50 கோடி ஏமாந்துருப்பாங்க. 50 கோடிக்கு மேலே ஏமாந்துருக்காங்க. டிஎஸ்பி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இப்போ இவங்க நடவடிக்கை எடுத்து அவரை பிடிச்சி அவர்கிட்ட கையில் காசு இருக்குது, என்னோட பொருள் அவரோட கடையில் தான் வச்சுருக்காரு, வீட்டில் தான் வச்சுருக்காரு, அதை மீட்டு அவர் என்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக கோரிக்கைக்கு வந்து. கடையில் போய் பார்த்தீங்களா? கடை பூட்டி இருக்கு சார். எல்லாமே சட்டுக்கிட்டு எல்லாமே பூட்டி இருக்கு. ஃபோன் அடித்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாங்க? அவர் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னே தெரியல. அவர் மலேசியா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவரை பிடிச்சி தரணும்னு போலீஸ்க்கு வந்திருக்கோம் சார். நிச்சயமாக எங்களை மீட்டு தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது சார். போலீஸு மகேந்திரன் என் பேர்.